மார்ட்டின் அவருடைய மருமகன் ஆதவ் அர்ஜுன் அவர்களுக்கும் மார்ட்டின் அவருடைய மூத்த மகன் சார்லஸ் அவர்களுக்குமான இந்த மோதல் போக்கு அரசியலை தாண்டி குடும்பத்திற்குள் ஒரு அதிகாரமா வந்து நிக்குதான். ஆதவ் அர்ஜுனாவினுடைய அதிகார வெறி, பொருளாதார வெறி, இது எங்கள் குடும்பத்தினுடைய பெயர் பயன்படுத்த. அப்போ விஜய்க்காக பிஜேபி எதிர்த்து பேசக்கூடிய நீ எங்களுடைய தொழில் சாம்ராஜ்யத்தை தகர்க்க முயற்சிக்கிறியான்னு அதுக்கு அர்த்தம். திமுக தரப்பு தான் மார்ட்டினுடைய மச்சான பேச வச்சது. பிஜேபி கூட்டணி ஆனாலும் பரவாயில்ல, விஜய் பிஜேபி அதிமுக ஒரு கூட்டணி உருவாக்கணும் என்பதுதான் இரவு பகலாக அவர் சிந்திக்கிறார். இது திமுக தரப்புக்கு பெரிய இடையூறாக இருக்குது. இங்கே திமுக அங்கே பிஜேபி தான் ஆட்சியில். இரண்டும் ஒன்று சேர்ந்து மார்ட்டினை கை வச்சாங்கன்னா மார்ட்டின் குடும்பம் மொத்தமாக உள்ளேருந்து வெளியே வரங்க 20 வருஷம் ஆகும். அவ்வளோ வழக்கு சிபிஐயால் போடப்படும். ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சிங் குஹன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் மதிப்பிற்குரிய தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மார்ட்டின் குடும்பத்தில் ஒரு சலசலப்பு வந்து எழுந்திருக்கு. அதிலும் குறிப்பாக அரசியல் ரீதியாக எழுந்த ஒரு சர்ச்சை என்பது தற்போது குடும்பத்திற்குள் ஒரு அதிகார போட்டியாக மாறி நிற்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து பல்வேறு விமர்சகர்களால் வந்து எழுப்பப்படுது. யாருக்கு அப்படின்னா மார்ட்டின் அவருடைய மருமகன் ஆதவ் அர்ஜுன் அவர்களுக்கும் மார்ட்டின் அவருடைய மூத்த மகன் சார்லஸ் அவர்களுக்குமான இந்த மோதல் போக்கு அரசியலை தாண்டி குடும்பத்திற்குள் ஒரு அதிகாரமா வந்து நிற்குதான். இப்போ ஆதவ் அர்ஜுனாவை பொறுத்தவரை நீங்கள் மார்ட்டினுடைய மகன் சொல்கிறார், சார்லஸ் ஜோஸ் மார்ட்டின். அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய மைத்துனர் ஆதவ் அர்ஜுனாவினுடைய அதிகார வெறி, பொருளாதார வெறி, இது எங்கள் குடும்பத்தினுடைய பெயர் பயன்படுத்தக்கூடாது. பெயரை பயன்படுத்தினா வழக்கு போட்டு கோர்ட்டுக்கு எடுப்பேன். யாரை சொல்றாரு? மச்சான சொல்றாரு. சொந்த சகோதரியின் கணவர், வேற யாரும் இல்லை, சகோதரி டெய்ஸியினுடைய கணவரை சொல்றாரு. என்ன காரணம்னா, இப்போ இதில் ஒரு பெரிய ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, மார்ட்டின் கல்கத்தா அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கார். 1 மாதம் ஆச்சு. அவர் 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாமல் வாழணும்னு நான் அத்தனை பேரும் நம்ம வேண்டிக்கிறோம். யாரும் எந்த நோயால் பாதிக்கப்படக்கூடாது. ஆனால் இப்போ அவர் நோய்வாய்ப்பட்டதனுடைய விளைவு குடும்பத்துக்குள்ள அதிகார போட்டி வந்துருச்சு. இந்த பொருளாதாரத்தை யார் கட்டி காப்ப? எப்பவுமே சொத்து தயாராக வரத்தான் செய்யும். இப்போ 5 லட்சம் கோடி இவர்களுடைய சொத்து மொத்தம். இந்த 5 லட்சம் கோடியை எப்படி நிர்வகிப்பது? இந்த 5 லட்சம் கோடிக்கான வாரிசு, 5 லட்சம் கோடி மார்ட்டின் இருந்த காலத்தில் பல வழக்குகள், கேரளாவில் லாட்ரி வழக்கு, மிசோராமில் வழக்கு, பல மாநிலத்தில் சிபிஐயால் பெரிய வழக்கு நிலுவையில் இருக்குது. அப்போ இதுக்காக ஆளுங்கட்சி சார்ந்து தான் இருக்கணும். யார் இப்போ டெல்லியில் ஆளுங்கட்சி? பிஜேபி. பிஜேபியினுடைய தமிழ் மாநில தலைவர் அண்ணாமலையை யார் பேசுகிறாரு? ஆதவ் அர்ஜுனா பேசுகிறார். யாருக்காக? விஜய்க்காக பேசுகிறார். இதில் எங்கே பாதிக்கும்? அண்ணாமலை பேசினாலும் ஒன்று தான், அமித்ஷா பேசினாலும் ஒன்று தான். ஏன்னா 2 பேருமே பிஜேபி தான். அப்போ விஜய்க்காக பிஜேபி எதிர்த்து பேசக்கூடிய நீ எங்களுடைய தொழில் சாம்ராஜ்யத்தை தகர்க்க முயற்சிக்கிறியான்னு அதுக்கு அர்த்தம். நீங்கள் இந்த தொழிலதிபர்கள் பூராமே எந்த அரசியல் கட்சியும் சார்ந்தவனா இருக்க மாட்டாங்க. ஏன்? இந்த காங்கிரஸ் வந்தால் காங்கிரஸ், பிஜேபி வந்தால் பிஜேபி, இல்லை வேறு கூட்டணி வந்தால் அந்த கூட்டணி. தமிழ்நாட்டில் திமுக வந்தால் திமுக சப்போர்ட்டு, அதிமுக வந்தால் அதிமுக சப்போர்ட்டு, பிஜேபி வந்தால் பிஜேபி சப்போர்ட்டு. இப்படி தான் அவங்களுக்கு வியாபாரம். டாட்டாவுக்கு எந்த கட்சியும் சார்ந்தவர் அல்ல, அம்பானி அதானி எந்த கட்சியும் சார்ந்த, எந்த கட்சி வருதோ அந்த கட்சி சோப்பில் ஓட்டுக்கானு. இதானே வியாபாரம். எந்த கட்சி வந்தாலும் சோப்பில் தான் இருக்கும். நீங்கள் பிரதமர் அலுவலகத்திலிருந்து அமைச்சரவை பட்டியல் வந்து எங்கள் கேபினட்டுக்கு போகிறதுக்கு முந்தி ஒரு ஃபேக்ஸ், ஒரு மெயில் யாருக்கு போகும்? அம்பானி அதானி டாடா பிர்லா கோயாங்க தான் போகும். பிரதமர் அலுவலகத்திலிருந்து
ப்ரெஸ்ஸுக்கு போகிறதுக்கு முந்தி எங்கே போகும்? டாடா பொருள், அம்பானி, கோயாங்க, ஜிங்கானி, பொங்கானிக்கு தான் போகும். இதுதான் இந்த கார்ப்பரேட் பவர் சென்டர். அப்போ இந்த பிரதமர் அலுவலகத்தில் எவ்வளவு வலுவாக இருக்காங்கன்னு பாருங்க. இப்போ அதிமுக வந்தால் அதிமுக ஆதரவு நிலை, திமுக வந்தால் திமுக ஆதரவு நிலை, அதிமுக பிஜேபி வந்தால் பிஜேபி அதிமுக ஆதரவு நிலை. இதுதான் அவங்களுடைய வியாபார தந்திரம். இப்போ அண்ணாமலையை இவர் ஆதவரிஜனை எதிர்ப்பதன் மூலம் மார்ட்டினுடைய அடித்தளம் கொஞ்சம் அசைச்சு. அதுதான் பிஜேபி கோபப்படுவான்ல, எங்கள் ஆளை ஏயா எதுக்குற நீ தமிழ்நாட்டில், சரி பார்த்துக்கலாவா, உனக்கு இன்னும் ரெய்டு விடுறேன். தொழிலை கள்ளலாட்டி தொழில், அப்புறம் ரெய்டு விடத்தானே செய்வான். பல வழக்கு சிபிஐயில் போடப்பட்டிருக்கு. அரசியலை நீ சந்த லாபத்துக்கு வச்சுக்க, மார்ட்டின் மருமகன் பேரை யூஸ் பண்ணாத. அவருடைய கோரிக்கை அதுதான். சார்லஸ் என்ன சொல்கிறாரு? ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் என்ன சொல்கிறாரு? உன்னுடைய அதிகார ஆசைக்கு நாங்கள் பலியாக முடியாது, உன்னுடைய பொருளாதார ஆசைக்கு நாங்கள் எங்களை பலி கொடுக்காத, உன்னோட போ, லாபமோ நட்டமோ நீ அக்கா தங்க சங்கச்சி சகோதரி புருஷன் நீ பார்த்துக்க, நீ செய்கிறது எங்களை பாதிக்குமப்பா. திமுக ஒழிச்சே தீரணுங்கிற, திமுக எதிர்த்தே தீரணுங்கிற, திமுக எங்களுக்கு எதிராக இருக்கான். அப்போது எங்களுடைய வியாபார சாம்ராஜ்யம் சரியுது, உன்னுடைய தனிப்பட்ட ஆசைக்கும் ஆர்வத்துக்கும் நாங்கள் பலியாக முடியாது. இதுதான் மார்ட்டின் மகன் சொல்கிறது. இப்போது ஆதவரிஜனாவை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணி எப்படியாவது வர வச்சிடணும்னு முடிவு பண்ணி தான் விடுதலை சிறுத்தையில் இருந்தார். விடுதலை சிறுத்தை திருமா, விஜய், எடப்பாடி 3 பேரையும் ஒரே கூட்டணியில் கொண்டு வரணும் என்பது அவருடைய விருப்பம். அதுக்காக தான் ஆனந்தவிடன் அம்பேத்கர் புத்தகத்தை விஜய் எழுத சொல்லி, திருமா பெற்றுக்கொள்ள சொல்லி, ஒரே மேடையில் 2 பேரையும் சேர்த்து 2 பேரையும் மொத்தமாக கொண்டு ஏடிஎம்கேல விடுறது தான் அவருடைய வேலை. இது இந்த 3 பேரையும் ஒன்று சேர்த்தால் திமுகவை பலவீனப்படுத்திடலாம். ஆனால் திமுக திருமாவை கலந்து கொள்ளாமல் தடுத்து விட்டது. சரி, திமுகவில் இருக்க விடாமல் வெளியேற்றிடுச்சு. யார? ஆதவரிஜனாவை. திமுகவிலே இருக்க முடியல அவரால். எம்பி சீட்டு கேட்டு சபரீஷன் சண்டை பிடிச்சதனுடைய விளைவு தான் விரட்டப்பட்டார். அங்கிருந்து அடிமையாக இருந்துக்கோ, உனக்கு எதுக்கு எம்பி சீட்டு? உனக்கு எம்பி சீட் கொடுத்தா நீ மோடியோடு அமித்ஷாவோடு டெல்லியில் நெருக்கமாயிருவேன். அப்புறம் நாங்கள் மோடியை பார்க்குறோம்னா ஆதவரிஜனை கூட்டிகிட்டு வான்னு மோடி சொல்ல ஆரம்பிச்சிடுவார். அதனால் டெல்லி பக்கமே போயிடாத. டெல்லி போகணுமா அறிவாலயம் வா, அறிவாலயத்துலேருந்து டெல்லி போ, நேரடியாக யாரும் டெல்லி போயிடக்கூடாது. இதுதான் அறிவாலயத்தினுடைய எழுதப்பட்ட சட்டம். எழுதப்படாத சட்டம் அதுதான். இதை மீறித்தான் ஆதவரிஜனா எப்படியாவது திமுகவில் எம்பி ஆகணும்னு விரும்பினார். ஜெகத்ரட்சகன் ஆவார், ஆனால் ஆதவரிஜனா ஆக முடியாது. ஏன்? ஜெகத்ரட்சகன் போன முறை எம்பி ஆனார்னா திமுகவுடைய உதயசூரிய சின்னத்தில் கட்டுப்பட்டு திமுகவுடைய அடிமையாக இருப்பார். ஆனால் மார்ட்டின் இருக்க மாட்டார், மருமகன் இருக்க மாட்டார். ஏன்? அவருக்கு முதலே பிஜேபி தெரியும், பிஜேபிக்கு நிதி கொடுக்குறாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய 28 ஸ்டேட்டு, 8 யூனியன் டெரிட்டரி அத்தனைக்கும் ஃபைனான்ஸ் யார்? மார்ட்டின். கல்கத்தாவில் மம்தா பானர்ஜிக்கு நிதி வேணும்னா 1000 கோடி கொடுக்குறாரு. எவ்வளவு? 1000. திமுகவுக்கு நிதி வேணுமா? 1000 கோடி. லீகலாக 1000 கோடி. பிஜேபிக்கு 5000 கோடி. மார்ட்டினை பேரை சொன்னால் நீங்கள் பல 1000 கோடி நிதி தானாக போய் சேருது. என்ன காரணம்னா இந்தியாவில் நம்பர் 1 லாட்ரி முதலாளி அவர் தான். இப்போ இந்த லாட்ரி முதலாளியினுடைய மருமகனுடைய தீராத ஆசை ஒரு எம்பி ஆகணும்னு ஆசை, அரசியலில் வரணும்னு ஆசை. அதுக்காகத்தான் அவர் விடுதலை சிறுத்தைக்கு வந்தார். விடுதலை சிறுத்தையில் எம்பி ஆகணும்னு கடுமையாக போராடினார். ஆனால் விடுதலை சிறுத்தைகளுக்கு சீட்டு கொடுக்குறது யாருன்னா திமுக தான். அப்போது சபரீசன் கம்பெனியை மீறி மார்ட்டின் விடுதலை சிறுத்தையில் எம்பி ஆக முடியல. விடுதலை சிறுத்தையை வைத்தே திமுக காய் நகர்த்தி அவர் விடுதலை சிறுத்தை அவர் தூக்கி போட்டுது. போக்கிடம் இல்லாமல் கடைசியாக விஜய்ட்டு போய் சேர்றார். அப்போது திமுகவை மீறி இங்கே அரசியலே பண்ணிட முடியாது. டெல்லியில் பிஜேபி மீறி அரசியலை பண்ண முடியாது. இதை தாமதமாக புரிந்து கொண்ட
ஆதவ் அர்ஜுனா இப்பாடுபட்டாவது திமுகவை 26 தோக்கடிச்சிடணும். அதுக்கு பிஜேபி கூட்டணி ஆனாலும் பரவாயில்லை, விஜய், பிஜேபி, அதிமுக ஒரு கூட்டணி உருவாக்கணும் என்பதுதான் இரவு பகலாக அவர் சிந்திக்கிறார். இது திமுக தரப்புக்கு பெரிய இடையூறாக இருக்குது. திமுக தரப்பு தான் மார்ட்டினுடைய மச்சானை பேச வச்சிருக்கு. எங்களுடைய பெயரை பயன்படுத்தி, எங்கள் அப்பாவுடைய பெயரை பயன்படுத்தி, எங்கள் குடும்ப பெயரை பயன்படுத்தி நீ திமுகவை எதிர்ப்பதினால் எங்களுக்கு பல கோடி நட்டமாகுது. அதனால் நீ இனிமேல் எங்கள் குடும்பத்திலிருந்து குடும்ப பெயரை பயன்படுத்தினா கோர்ட்டுக்கு போயிடுவேன். இந்த பகிரங்க மிரட்டல் விரட்டல் பூராமல் ஆதவ் அர்ஜுனாவுடைய நிலைமை தக்க வைத்து கொள்ள முடியாத அளவுக்கு நீங்கள் சரிஞ்சிட்ருக்கிய. மாஸ்டர் மைண்டான மார்ட்டின் இனி அவர் நிர்வாகத்துக்குள்ள முழுமையாக வர முடியாமல் ஓய்வெடுக்க போகிறார். ஓய்வெடுக்க போன பிறகு நீங்கள் அந்த அதிகாரம் பூரா யாருக்கு வருது? மகன்களுக்கு வருது. 2 பசங்க. 2 பசங்களுக்கு வருகிற பொழுது நீங்கள் மைத்துனருக்குன்னு ஒரு எல்லை இருக்கும். அந்த எல்லையோடு நின்று கொள்ள வேண்டுமே தவிர மகனுக்குள்ள அதிகாரத்துக்குள்ள மைத்துனர் வர முடியாது. இதுதான் இப்போ சண்டை. இந்த சண்டைத்தினுடைய உச்சம்தான் மாற்றிங்கிற பேரையும் பயன்படுத்தினா நீதிமன்றத்துக்கு போக வேண்டி வரும். இன்னொன்று, அண்ணாமலைக்கு ஆதரவாக ஒரு விஷயத்த பதிவு பண்ணுறாரு சார்லஸ் அவர்கள். ஸோ இதெல்லாமே நம்ம பார்க்கும்போது ஒரு குடும்பத்துக்குள்ளேயே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்சியில் இருப்பாங்க போல் இருக்க. இல்லை, அது வியாபார தந்திரம். வியாபாரம் என்பது ஆளுங்கட்சிகளை பகைத்து கொண்டு இருக்கவே முடியாது. அப்போ ஆளுங்கட்சி என்பது ஒரு 50 வருஷம் ஒரே ஆளுங்கட்சி இருக்காது. 50 வருஷம் 10 தடவை மாறும். மாறுகிற போது மாறுற ஆளுங்கட்சியில் இன்னொரு மகன் இருப்பார். இது இயற்கை தான். பெரிய தொழிலதிபர்கள் பூரா ஒரு குடும்பத்தில் 5 பேர் இருந்தாலும் 5 கட்சியில் இருப்பாங்க. இது எழுதப்படாத சட்டம். அந்த வகையில் மார்ட்டின் இந்தியா முழுக்க தொழில் நடத்துகிற ஒருவர் அந்தந்த மாநிலத்தில் அந்தந்த கட்சிகளோடு உறவு, ஒட்டுமொத்தமாக பிஜேபியோடு உறவு, காங்கிரஸோடும் உறவு. ஏன் காங்கிரஸ் எதிர்கட்சி அந்தஸ்தில் இந்த ஆளுங்கட்சிக்கு மார்ட்டினை வைத்து ஒரு நெருக்கடி கொடுத்துடக்கூடாது. காங்கிரஸோட நெருக்கம், பிஜேபியோட நெருக்கம், மம்தா பானர்ஜியோட நெருக்கம், திமுகவோடும் நெருக்கம், அதிமுகவோடு நெருக்கம். எல்லாருக்கும் தேர்தல் நிதி. நீங்கள் சொல்கிற பார்த்தா அவங்க பேசாத கட்சியே இல்லை. ஏன்னா லாட்ரி ஒழிக்கிறது யாரும் பேசுறது இல்லையே. மதுவை ஒழிப்போன்னு எவனும் பேசுறது இல்லை, லாட்டரியை ஒழிப்போன்னு எவனும் பேசுறது இல்லை, மணல் மாஃபியாக்களை ஒழிப்போன்னு யாரும் பேசுறது இல்லை. 3 பேரும் தான் இவர்களுக்கு கோடிகளை கொட்டி கொடுக்குற ஆசான்கள், கூரையை பீய்த்து கொண்டு கொட்டுகிற குபேரர்கள். அப்போ எப்படி பேசுவாங்க இவங்க? மணல் திருடன், லாட்டரி திருடன், மது லாபி 3 தான் தமிழ்நாட்டில் பலாயிரம் கோடியை கொட்டி கொடுக்குற தொழில். அதனால் 3க்குமே எந்த இடையூறும் வராமல் பார்த்து கொள்வார்கள் இந்த லாபி உள்ளவர்கள். நீங்கள் சில கட்சிகள் மது ஒழிச்சே தீர்வான் கூட்டம் போடுவான், கூட்டம் முடிஞ்சுன்னா அதோட மறந்துடுவான். கூட்டம் முடிஞ்சு வீட்டுக்கு போனானையா மது இருந்தால் என்ன போனால் என்ன, ஒரு ஃபார்மாலிட்டி, ஒரு மது ஒழிப்பு மாநாடு. இப்படித்தான் எல்லா பிரச்சனைகளுமே. மணல் மாஃபியாக்களை ஒழிப்பேன், அன்னைக்கு ஆர்ப்பாட்டம் முடிஞ்சு வீட்டுக்கு போனாலும் அதோட மணலை பற்றி பிரச்சனையே இருக்காது. இப்படி தான் தமிழ்நாட்டை பொறுத்தவரை எந்த பிரச்சனைக்காக கடைசி வரை போராடி அதை மீட்டு கொடுத்ததாக வரலாறு. ஒரு நாள் ஆர்ப்பாட்டம், அடுத்த நாள் காலையில் வேறு வேலைக்கு போயிடுவோம். இப்போ மார்ட்டினுடைய குடும்பமும் இப்போ என்ன நினைக்குதுன்னா, மார்ட்டினால் நம்ம குடும்பத்துக்கு அரசியல் கட்சியினுடைய கோப பார்வை திரும்பி விடக்கூடாது. இப்போ இவர் விஜய் கூட சேர்ந்து திமுகவை ஒழிச்சான்னு ஒத்த கால் நிற்கிறார். இப்போ ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிக்கிற மாதிரி அண்ணாமலை எதுக்கிறார். இங்கே திமுக எதுக்கிற, அங்கே அண்ணாமலை, இங்கே திமுக அங்கே பிஜேபி தான் ஆட்சியில் இருக்கு. 2ம் ஒன்று சேர்ந்து மார்ட்டினை கை வச்சாங்கன்னா மார்ட்டின் குடும்பம் மொத்தமாக உள்ளேருந்து வெளியே வரங்க 20 வருஷம் ஆகும். அவ்வளோ வழக்கு சிபிஐயால் போடப்பட்டிருக்கு. நீதியை வளைத்து கொண்டு தான் வெளியில் இருக்காங்க. அதனால தான் அப்பா காலம் முடிஞ்சுது. இனி நம்ம இருக்கிற காசை வச்சு நிம்மதியாக காலத்தை ஓட்டணுமே தவிர திகாருக்குள்ளே ஓட்ட முடியாது. திகாருக்குள்ளே ஓட்ட முடியாது.
இந்த ஆள் நம்மளை கொண்டு திகார் வாசல் நிறுத்திட்டு போயிடுவான் போல் இருக்கு மச்சான். மச்சான் எப்போ அமைச்சராகிறது, நம்மளை எப்போ பெயில் எடுக்கிறது. மச்சான் நம்மளை கொண்டு போய் கனிமொழி இருந்து அதே ரூமில் விட்டு வந்துடுவார் போல் இருக்கு. அதனால தான் எங்கள் பேரை சொல்லாத, சொன்னீங்கன்னா கேஸை போட்டு கோர்ட்டுக்கு இழுத்துருவோம். நாங்கள் எனக்கு மச்சான சம்மந்தமே இல்லைங்க. அண்ணாமலைக்கு தகவல், அமித்ஷாவுக்கு தகவல், மோடிக்கு தகவல். மச்சான் ஏதோ புத்தியெல்லாம் பேசிகிட்டு இருக்காரு. எங்களுக்கு அதுக்கு நாங்கள் கேஸை போட்டு இழுத்து வச்சுருக்கோம். முன்கூட்டியே இதுதான் அரசியல். முன்கூட்டியே அரசியல்வாதிகளுக்கு மட்டும் அரசியல் தெரியாது, தொழிலதிபர்களால் பல கட்சிகள் விலைக்கு வாங்கப்படுவார்கள். அரசியல்வாதி அரசியல் பண்ணுவதை விட கார்ப்பரேட்டுகள் பண்ணுகிற அரசியல் தான் ஒரு பெரிய அரசியலுக்கெல்லாம் அரசியலாக இருக்கும். அண்ணாமலை நீக்கி அடுத்த தலைவராக ஒருத்தரை வந்து கொண்டு வர இருக்கிறோம் அப்படிங்கிற ரீதியில் பாஜகவிட்டிருந்து பல்வேறு தகவல் வந்துட்டு இருக்கு. அண்ணாமலைக்கு அடுத்து என்ன பதவி வழங்கப்படும்? இல்லை, அண்ணாமலைக்கு டெல்லி வாசியாக மாற போகிறார். தேசிய செய்தி தொடர்பாளர் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியலை இனி மறந்து விட வேண்டியது தான். டெல்லி தலைவர்கள் சொல்வதை கேட்டு டெல்லி வாசியாக மாறி, இந்தி வாலாவாக மாறி, அண்ணாமலைனா டெல்லி வாலா, அது நம்ம ஒரு ஆட்கள் என்ன பண்ணுவான், மாணிக்கம் அப்படின்னா மாணிக் தாகூர் ஆயிடுவார். சுடலை முத்துனா சுருளாவாயிடுவார். அதே போல் அண்ணாமலை அமித்ஷாவாக மாறினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. இதுவரை உங்கள் பல்வேறு கதை கொடுப்பது நன்றி சார். நன்றி, வணக்கம்.